மீனா ஜெயிச்ச உடனே முத்து ஓடி போய் மீனா கிட்ட செம்ம ஹாப்பியாக பேசுறாரு. அதே மாதிரி ஸ்ருதியும் இங்கே ஒரு கேம் ஜெயிக்கிறாங்க. அதனால ரவியும் தான் கோவத்தை மறந்துட்டு போயிட்டு ஸ்ருதி கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இங்கே ரோஹிணி எதுலேயுமே ஜெயிக்கவும் இல்லை. இங்கே மனோஜ் போயிட்டு ரோஹிணிகிட்ட பேசவும் இல்லை. இப்படி முத்து மீனா ரவி ஸ்ருதி 2 பேரும் பேசிக்கிறத பார்த்த விஜயா, என்ன இது எல்லாம் சண்டை போட்டாங்க, ஆனால் இவங்க எல்லாரும் போய் பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே ரோகிணி மனோஜ் மட்டும் பேசிக்காம நிற்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு. டேய் மனோஜ், என்னடா பண்ணுற, ஏன் ரோஹிணிகிட்ட பேசாமல் நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க, அம்மா நீ இப்பயாச்சும் நான் சொல்கிறத கேளுமா, நேற்று அவள் என்ன பண்ண தெரியுமா, நானும் உங்ககிட்ட சொல்லலாம் நினைக்கிறேன், நீ கேட்கவே மாட்டேறம்மா. நேற்று அவளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுமா, நான் எடுத்து பேசுகிறேன், ஏதோ வீட்டு வாடகை தரல ஏன்னு கேட்குறாங்க, வீடு என்னமோ பெருங்கலத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் உடனே ரோஹிணிகிட்ட கேட்குறேன், ரோகிணி இது மாதிரி தான் வீட்டு ஓனர்னு சொல்கிறாரு, பெருங்கலத்தில் நமக்கு வீடு இருக்கா, நீ எதுக்கு அங்கே வாடகை தரேன்னு கேட்குறேன், அது என் ஃப்ரெண்டோட வீடு, ஃப்ரெண்டு வந்து காசு இல்லைன்னு சொன்னால் நான் தான் 2 மாதமாக கட்டிகிட்ருக்கேன், அதுக்காக கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். 2 மாதமாக கட்டிகிட்டு நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவள் சொல்கிறா, இதெல்லாம் ஒரு விஷயமா, உங்ககிட்ட சொல்கிற மாதிரி விஷயமா தான் சொல்லுவேன், இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான விஷயமே இல்லை, அதனால் உங்ககிட்ட சொல்லலை. சரி அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு என் ஃபோனை எதுக்கு எடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு என்ன கேட்குறாம்மா. ஏம்மா, ஒரு மனைவியோட ஃபோனை ஒரு புருஷன் இருக்கக்கூடாதாம்மா, சொல்லுமா நீயே. அதுக்கு சொல்கிறா, என் ஃபோனை என்னை கேட்காம எடுத்தது பெரிய தப்பு, ஃபஸ்ட்டு முதல்ல என்கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்கிறாம்மா. அப்போது அவள் வந்து ஃப்ரெண்டுனா வித்யா மட்டும் தானம்மா, வித்யாவை தவிர அவளுக்கு ஃப்ரெண்டே கிடையாது, ஏதோ பிரீத்தின்னு ஏதோ ஒரு பேர் சொல்கிறான், அந்த ஃப்ரெண்டுக்கு 2 மாதமாக வாடகை கொடுத்துட்ருக்காளாம், ஆனால் நம்மள்ட்ட சொல்லவே இல்லை. நாமளாக கேட்கவும் அதை விட்டுட்டு ஃபோனை யார்கிட்ட எடுத்தேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுறாம்மா. எப்படிம்மா இது நியாயமாம்மா இது அப்படின்னு மனு சொல்ல, என்ன மனு சொல்கிற, ஆமாம்மா நேற்று சொல்ல வந்தவங்கள்ட்ட நீ தான் கேட்கவே இல்லை, என்னால் பேச முடியாதும்மா அவள்கிட்ட போயிட்டு, சாரி கேட்டால் நான் பேசணுங்கிறா, நான் அவள்கிட்ட பேசியே வேணாம்மா அப்படின்னு இங்கே மனு சொல்லிடுறான். விஜயாவுக்கு டவுட் ஆகுது, என்ன இது அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டு வித்யா மட்டும்தான், ஆனால் 2 மாதமாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வாடகை தரேன்னு சொல்கிறா, இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, கேட்டதுக்கு மனசு சண்டை போடுறா, இன்னும் நினச்சிட்ருக்கா இவ. சரி இருக்கட்டும், வீட்டில் போய் கவனிச்சுக்கணும் அவளை அப்படின்னு விஜயா வீட்டுக்கு போனோடனே ரோஹினியை கூப்பிட்டு திட்டுறாங்க. இங்கே வர ரோஹினி, யாருன்னு உனக்கு ஃபோன் பண்ணா, இது ஹவுஸ் ஓனர் பேசலாமே பெருங்கலத்துலேருந்து. ஐயோ ஆண்டி, அது என் ஃப்ரெண்டோடைய வீடு ஆண்டி. சரி அதுக்கே நீ வாடகை கட்டுற. இல்லை ஆண்டி, மலேசியாலேருந்து வந்தப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் தான் பண்ணான், அதுக்கப்புறம் நானும் அவரும் பேசிக்கிறது இல்லை, இப்போ திடீர்னு ஹெல்ப்பு கேட்டா, சரி அதான் பண்ணேன் ஆண்டி. சரி அது என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை ஆண்டி, அது அவ்வளோ முக்கியமான ஏய் யோகினி இங்கே பாரு, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களை மீறி எதுவும் செய்யக்கூடாது, எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் உன் விருப்பத்தை செஞ்சால் என்ன அர்த்தம் இது, ஃபஸ்ட்டு சாரிகள் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. இல்லை ஆண்டி அது வந்து, சரி அது அப்புறம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்டு எங்கேருந்து வந்தா உனக்கு, இது வரைக்கும் என்கிட்ட இந்த ஃப்ரெண்டை பற்றி சொன்னதே இல்லையே, இப்போ என்ன புது ஃப்ரெண்டு. இல்லை ஆண்டி, கொஞ்சம் பேசிக்காமல் இருந்தோம், இப்போ பேசினா அதான் உதவி கிட்டான்னு பண்ணேன் ஆண்டி. இல்லை ரோகிணி, நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற, ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லிட்டேன் இந்த ஷோரூம் விஷயத்துலேயே எங்கள்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு, ஆனால் ஒரு விஷயத்தையும் நாங்களாக தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, அப்படி நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். இங்கே பாரு, நீ ஏற்கனவே நிறையா பிரார்த்தனை பண்ணுற, பொய் சொல்கிற அப்படின்னு அந்த முத்து போய் சொல்லிகிட்டு இருக்கான், ஆனால் நாங்கள் தான் அவனை நம்பிகிட்டு இருக்கோம், ஆனால் அந்த நம்பிக்கையை கெடுத்துறாத ரோகிணி, அப்படி மட்டும் நீ ஏதாவது பிரார்த்தனை பண்ணுற, எங்களுக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு விஜயா சொல்ல, ரோஹிணி இங்கே என்ன பண்ண தெரியாமல் திருன்னு முடிச்சுருந்துட்டுருக்காங்க.